எம்ஜிஆர் சொன்னபடி கண்ணன் வசனங்களை பாடம் செய்து 4 மணிக்கு தயாராக இருந்தார். கதைப்படி ஒரு நாட்டின் மன்னராக இருக்கும் கண்ணன் போருக்கு புறப்படுவார். அவரை லதா தடுத்து நிறுத்த முயற்சிப்பார். அப்போது இருவருக்கும் இடையே நடக்கும் உணர்ச்சிகரமான வாதங்கள் தான் அன்று எடுக்கப்பட இருந்த காட்சி. இந்த காட்சியை எடுக்க எப்படியும் ஒரு நாளாவது ஆகும். படம் பார்ப்பவர்களுக்கு விறுவிறுப்பை ஏற்படுத்தும் வகையில் வெவ்வேறு கோணங்களில் படமாக்க வேண்டும். 4 மணிக்கு படப்பிடிப்பை ஆரம்பித்து 5 மணிக்குள் எப்படி எம்ஜிஆர் படமாக்கப் போகிறார் என்று கண்ணனுக்கு ஆர்வம். கண்ணனை விட சுறுசுறுப்பாக காட்சியை படமாக்குவதற்காக எம்ஜிஆரும் தயாராக வந்தார். வசனங்களை கண்ணனும் லதாவும் பாடம் செய்து கொண்டிருந்த நேரத்திற்குள் காட்சியை விரைவாக படமாக்க எம்ஜிஆர் செய்திருந்த ஏற்பாடுகளை பார்த்து பிரமித்து போய்விட்டார் கண்ணன். படத்தில் இடம்பெறும் பிரம்மாண்டமான போர்க்காட்சிகளை படமாக்குவதற்காக 9 கேமராக்கள் கொண்டுவரப்பட்டிருந்தன. கண்ணனும் லதாவும் பேசும் வசன காட்சியை ஒரே ஷாட்டில் படமாக்க எம்ஜிஆர் முடிவு செய்து அதற்காக 9 கேமராக்களையும் ஒன்றின் பார்வை ஒன்றின் மீது விழாத வகையில் திறமையாக கோணங்களை அமைத்திருந்தார். 4:15 மணிக்கு எம்ஜிஆர் ஸ்டார்ட் சொல்ல 4:30 மணிக்கு காட்சி ஓகே ஆகிவிட்டது. கண்ணனும் லதாவும் ஒரே டேக்கில் நடித்த காட்சி இது. ஒரு நாள் முழுக்க படப்பிடிப்பு நடத்தி எடுக்க வேண்டிய காட்சியை 15 நிமிடத்தில் எம்ஜிஆர் எடுத்து முடித்தார். அந்த காட்சியை ஒரே நேரத்தில் படமாக்கியது கூட பெரிதல்ல. அதை மிக சரியாக 9 ஷாட்டுகளாக பிரித்து எடிட் செய்தார். இப்போது கூட படத்தில் அந்த காட்சி பல கோணங்களில் பல முறை எடுக்கப்பட்ட காட்சி போல தெரியும். எம்ஜிஆர் நடிகர் மட்டுமல்ல, திரைப்படத்துறையில் எல்லாம் அறிந்த சகல கலாவல்லவர்.